பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது கர்த்தர் வானத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாமோ அவர் வார்த்தையாகவும் ஆவியுமாக நமக்குள் வாசமாய் இருப்பதால் அவர் நமக்கு மிகவும் சமீபமாகத்தானே இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் எல்லோரையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாக இருப்பதால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாராயிருந்தாலும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும், எந்த மதமாயிருந்தாலும், என்ன இனமாயிருந்தாலும், அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பது மட்டுமல்லாமல் உண்மையாய் நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று எண்ணுகிற விசுவாசத்தோடு அவர்கள் கூப்பிடுவார்களே, ஆனால் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படி எல்லோருடைய கூப்பிடுதலுக்கும் நிச்சயமாக பதில் தருவார், தேவைகளை பூர்த்தி செய்வார். ஏனென்றால் இந்த உலகத்தாருடைய நம்பிக்கையின்படி அவரை நம்பாதவர்களுக்கு அவர் தெய்வம் இல்லை, நம்பினவர்களுக்கு தெய்வம் என்று சொல்லாதபடி படைத்தவராய் இருப்பதினாலே ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு தெய்வமாய் இல்லாமல் தம்மை சார்ந்து கொள்ளுகிற கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக போன வாரத்திலே நடந்த ஒரு சாட்சியை இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எங்கள் சபையிலே ஒரு அருமையான குடும்பத்தார், ஒரு சகோதரர், ஆட்டோ ஓட்டுகிற ஒரு சகோதரர் குமார் என்கிற ஒரு குடும்பமாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் உடனே அதை சபைக்கு தெரியப்படுத்தி எங்களுக்காக ஜெபிங்க என்று சபையில் நடந்து கொண்டிருக்க தொடர் உபாச ஜெபத்திலே அதற்காக ஜெபிக்க சொல்வார். அப்படியா போன வாரத்திலே திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர், என்னுடைய உறவினர் ஒருவர் உலகநாதன் என்று பெயர் அவருக்கு,
உலகநாதன் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் பெயரை சொல்லி அந்த குழந்தை, அவருக்கு இப்போ பிறந்திருக்கிற அந்த குழந்தைக்கு இப்பொழுது வந்து ஜாண்டிஸாக இருக்குது. அது மாத்திரமல்ல, பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கிறதுனால 2 பிளட் குரூப்பாக மாறி இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பிறந்த உடனே குழந்தைய உள்ளே கொண்டு போயிட்டாங்க ஐசியூக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை கொஞ்சம் பிழைக்கிறது கொஞ்சம் கடினம் என்றும், அந்த முழு ரத்தத்தையும் அந்த குழந்தையோட உடம்பிலிருந்து எடுத்துட்டு வேற ஒரு புது ரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி பச்சை குழந்தையாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது பாஸ்டர், எப்படி நடக்க போகுதுன்னு. அவங்க வேற இந்த பிள்ளையினுடைய இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனார் ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்களுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், எங்களுக்காக சேர்ந்தீங்க என்று சொன்னார். தேவனுடைய பெரிதான கருமையினாலே சொன்ன அந்த நாளிலிருந்து நேற்று, அதாவது முந்தின தினம் வரையிலே அந்த குழந்தைக்கு கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே, இதன் மூலமாக அந்த குடும்பத்தார் நீர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உற்சாகமாக சபையிலே நாங்கள் 6 நாட்களாக எங்களுடைய உபாச ஜெபங்களிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த குழந்தைக்கு அந்த இருந்த ரத்தம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு புது ரத்தம் செலுத்தப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை மாலையிலே கர்த்தருடைய கிருபையினாலே மஞ்சள் காமாலையினுடைய காரியம் எல்லாம் குறைந்து சந்தோஷமாய் அந்த குழந்தையை இனி பயப்பட வேண்டியது என்று சொல்லி அந்த குழந்தை ஐசியூலிருந்து அந்த நாளிலே கர்த்தர் வெளியேற கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிழைக்க வேண்டிய பூரண சுகத்தை அவரை நோக்கி கூப்பிட்ட எங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தந்து சுகமாய் விடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வார்த்தை இந்த நாளிலே இந்த குடும்பத்தார் மத்தியிலே இந்த குழந்தைக்கு நீர் கொடுத்த சுகத்தின் மூலமாய் நிறைவேறுகிறதற்காய் மக்கள் நன்றி. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நாங்கள் போய் கூப்பிடுகிற விடையிலெல்லாம் கர்த்தர்களுக்கு சமீபமாக இருந்து காரியத்தை செய்வதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.